சென்னை மெரினா கடற்கரையில் எச்சரிக்கை மிதவை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடல் சீற்றமாக இருக்கிறது. இந்நிலையில் விவேகானந்தர் இல்லம் எதிரே நடுக்கடலில் போடப்பட்டிருந்த எச்சரிக்கை மிதவை ஒன்று கடல் அலையால் அடித்து வரப்பட்டு மணல் பரப்பில் ஒதுங்கி இருக்கிறது. தகவல் அறிந்து சென்ற கடலோர காவல் படையினர் புயல் எச்சரிக்கை கூண்டை மீண்டும் நடுக்கடலுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். பெங்கல் புயலை எதிர்கொள்ள சென்னை காவல்துறை தயார் நிலையில் இருக்கிறது என எழும்பூர் காவல் உதவி ஆணையர் ஜெகசீசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர் 12 காவல் மாவட்டங்களிலும் 36 சிறிய கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மீட்பு பணிகளுக்கான உபகரணங்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ், படகுகள் உள்ளிட்ட பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை முழுவதும் 500க்கும் மேற்பட்ட போலீசார் மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். மழைக்காக நம்ம சென்னை காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் சென்னை மாநகரம் ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ரேஞ்சிலையும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரிபிளிகேணி டிஸ்ட்ரிக்டில் வந்து 3 ரேஞ்ச் இருக்குது. அதில் ட்ரிபிளிகேணி ரேஞ்சு, துங்கம்பாக்கம் ரேஞ்சு, எக்மோர் ரேஞ்சு. இந்த எக்மோர் ரேஞ்சில் வந்து எங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம், எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்துட்டு மழைக்கு மக்கள் ஏதாவது மழையில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ கம்ப்ளீட்டாக நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ரெஸ்கியூ பண்ணி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ரேஞ்சிலையும் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி RR ஸ்டேடியத்தில் இங்கே ரெஸ்கியூ பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் அந்த நுங்கம்பாக்கம் அந்த இடத்துல பண்ணியிருக்கேன். அந்த இதுலேயும் வந்துட்டாங்க. இங்கே ட்ரிபிளிகேணி ரேஞ்சிலையும் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் 2-3 பிளேஸ் நம்ம அவங்கள ரொம்ப லோயிங் ஏரியாவில் வாட்டர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பீப்புளை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அவங்க போதுமான மெடிசன் மற்ற சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். இலங்கையின் வடக்கு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் 1 லட்சம் பேர் கடுமையாக பாதிப்பை சந்தித்திருக்கின்றனர். தொடர் கனமழை காரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. இரணைமடு, முத்தையன்கட்டு போன்ற குளங்களில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு நேரிட்டுள்ளது. இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்திருக்கும் நிலையில் அவர்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொடர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் சுமார் 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். நன்னிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக மழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த 3000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. அதேபோல் மான்கொண்ட மூளை பகுதியில் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் விளை நிலங்களுக்குள் புகுந்தது. 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் இதனால் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கும் விவசாயிகள் தண்ணீரை வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டாக்குப்பம் அருகே ஆர்ப்பரிக்கும் கடல் அலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நீர்ச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டது காண்போரை அச்சம் கொள்ள வைத்தது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சீற்றத்துடன் இருக்கிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கடலுக்குள் யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தந்திராயன் குப்பம் கடற்கரையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் சீறிவரும் அலைகளில் நீர்ச்சறுக்கு விளையாடுவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இப்போது தமிழகத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கட்டப்பட்டு வரும் ஏழுமையான் கோயிலுக்கான அன்னதான கூடத்திற்கான கட்டுமான பணிகளை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில தான்
ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கொலை, கொள்ளை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூட முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவர் கேட்டார். தேவநாதன் சம்பந்தப்பட்ட த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவன மோசடி வழக்கில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதியளித்துள்ளது. 300 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பதால் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி முதலீட்டாளர்கள் நலச்சங்கம் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவல் படி வழக்கு ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையில் மோதல் தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் 231 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை அறிவித்துள்ளது. மாநில கல்லூரி மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் சுந்தர் என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்துரு என்பவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தாக்கல் செய்த அறிக்கையில் சென்னையில் மோதல் தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்கள் 231 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜாமீன் மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். போலி சான்றிதழ் கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டதால் புழல் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரை பதவி நீக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருப்பவர் மல்லிகா. இவர் போலி சாதி சான்றிதழ் கொடுத்து பட்டியல் இனத்தவர்களுக்கான வார்டில் போட்டியிட்டதாக கூறி வழக்கு தொடுக்கப்பட்டது. இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தனது கணவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் போட்டியிட்டதாக மல்லிகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் திருமணம் மூலம் ஒருவரின் சாதி மாறிவிடாது என்று கூறி மல்லிகாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய படத்திற்கான பூஜை கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்றது. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியுடன் அடுத்த படத்தில் நடிகர் சூர்யா இணைந்ததாக முன்னதாக தகவல் ஒன்று வெளியானது. இந்நிலையில் ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயிலில் இந்த படத்திற்கான பூஜை நடைபெற்றது. இதில் நடிகர் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது ஏராளமான ரசிகர்கள் சூர்யாவை காண ஒன்றாக கூடியதால் கூட்டம் அதிகரித்தது. பெயரிடப்படாத இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் 50க்கும் மேற்பட்டோரை கடித்த தெருநாய்க்கு பயந்து பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தூத்தூரை அடுத்த பூத்துறை மீனவ கிராமத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் பொதுமக்களை விரட்டி கடிக்கும் சம்பவங்கள் தொடர் கதையாக நிகழ்கின்றன. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் குழந்தை உள்பட 50க்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்ததாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த 8 பேர் தூத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தெருநாய் பயத்தால் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் நிலையில் அதிகாரிகள் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஐரோப்பிய GT4 சாம்பியன்ஷிப் பந்தயத்திற்கு தயாரான நடிகர் அஜித்தின் கார் தொடர்பான வீடியோ ஒன்று தற்போது பெரும் வைரலாகி வருகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐரோப்பா GT4 சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் கலந்து கொள்ள இருப்பதாக அவரது செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா அறிவித்தார். தொடர்ந்து துபாய் ரேசிங் டிராக்கில் அஜித் பயிற்சி மேற்கொண்ட புகைப்படங்களும் வெளியாகின. இந்நிலையில் பந்தயத்திற்காக தயாரான அஜித்தின் கார் தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அவரது காரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்நிலையில் அஜித்தின் கார் தொடர்பான இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி பெரும் வைரலாகிக் கொண்டே இருக்கிறது.